ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா தான். அது வந்து சப்பாத்தி ரைஸ் கூடலாம் சாப்பிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் கடுகும் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு அன்னாஸ் பூ ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து 2 வந்து பட்டை ஆட் பண்ணி, சின்ன துண்டு 2 3 பட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு கடல் பாசி இருக்கு, அது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து அப்புறம் வந்துட்டு கிராம்பு ஒரு 3 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு 3 வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 பெரிய வெங்காயம். அது எல்லாமே நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க, ப்ரௌன் ஆக வேண்டாம், வதக்கிக்கோங்க. நல்லாவே வதங்கிட்டோம். லைட்டாக உப்பு கூட சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். இதில் வந்துட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணோன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு பெஸ்ட்டு வந்துட்டு பெரிய வெங்காயம் தான் சூப்பராக இருக்கும் இதுக்கு. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ரம்பா இலை ஒரு இலை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் அது குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா வந்துட்டு நமக்கு பாத்திரத்தில் அடி பிடிச்சிரும். இப்போ வந்துட்டு ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லாவே நல்லா வெந்து வரணும். வெந்து வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் வத்தல் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே சேர்த்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நான் வந்து பட்டாணி வந்து வேக வச்சுருக்கேன். இதை வந்துட்டு வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். நல்லா வேக வேண்டாம், ஒரு 3/4 பாகம் இருந்தால் போதும். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து பட்டாணி நம்ம நல்லா வேக வைக்கல அப்படின்னால இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு காலிஃப்ளவர் சேர்க்கறனா கூட சேர்த்துக்கோங்க, நல்லா தான் இருக்கும். காலிஃப்ளவர் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் வந்து அந்த கொதிக்க வச்சு நீங்கள் தண்ணியில் காலிஃப்ளவரை முக்கி எடுத்து அதுக்கப்புறம் பிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியோட கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம். நான் வந்து ஒரு துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம், 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த குருமா வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருந்தேன், பெரிய உருளைக்கிழங்கு. அதை வந்து வேக வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே நான் வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லாவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் உப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது போதும், இதுக்கப்புறம் தேங்காய் எல்லாம் போட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் தேங்காய் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு தேங்காய் வந்து இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி வெண்ணோட ஊற்றினா நான் வந்து மிக்ஸி ஜார் லைட்டாக கழுவி நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். இல்லை இந்த கன்சிஸ்டன்சி போதும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி எதுவுமே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம், இப்படி நீங்கள் வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் நான் வந்துட்டு. இப்போ வந்துட்டு நல்லா நம்ம வந்து தேங்காயோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி முதல்ல உப்பு போட்டிருந்தோம் பட்டாணி வேக வைக்கும் போது. இப்போவும் நீங்கள் வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து உப்பு வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் கொஞ்சம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே சேர்த்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மூடி வச்சுருங்க. அந்த மல்லி இலை புதினா இலையோட ஸ்மெல்லாம் சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு நம்மளோட உருளைக்கிழங்கு குருமா வந்துட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்துட்டு
சர்வ் பண்ணிடலாம். மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இந்த ஸ்டைலாக ரொம்ப சூப்பராக இருந்தது உருளைக்கிழங்கு குருமா. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.